வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நாளாக இப்போ வீடியோ போடுறதில்ல. ரொம்ப ஒரு சின்ன இதனால் மக்களே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், விருப்பப்படுறேன். ஒரு எழுத்தாளர் ஐயா என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா, நான் போடுற வீடியோ எல்லாமே ரொம்ப கருத்தான வீடியோவாம். அந்த காலத்தில் நடக்கிறத உண்மையாக போடுறோமா, நல்லா இருக்குது அந்த வீடியோலாம், நீங்கள் வீடியோ போடுங்க, நல்லா இருக்குது, அதே மாதிரி யூடியூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அந்த ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களே, நான் ஒன்று சொல்லிக்கிற விருப்பப்படுறேன். அந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைய பெற்ற தாய்மாருங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுங்களா? அதாவது பொம்பளை பிள்ளைய பெற்ற தாய்மாருங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்தோடனே அவள் 10 வயசு வரையும் தான் அந்த தாய்க்கு அவ்வளோ சுதந்திரம். அப்போதைக்கு ஏன் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைய பெற்றோன்னா 10 வயசு வரையும் அந்த தாய்மார் நல்லா கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பாங்க. பொண்ணு வயசுக்கு மூலையில் உட்காந்துருச்சுனாவே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் அவங்களோட தாய்மார்களோட நடவடிக்கை. எப்படின்னா, ஆனாப்பில் நல்ல சேலை துணிமணி கட்ட மாட்டாங்க, காலில் கொலுசு போட மாட்டாங்க, தலை பின்னி போட மாட்டாங்க, கொண்டையை போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பூவை வச்சுக்குவாங்க. அதே மாதிரி கொலுசை கழட்டி போட்டுருவாங்க. ஏன்னா பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு மருமையை வர போகிறாங்க அப்படின்னா. ஆனாப்பில் ஒரு சேலை துணிமணி, நல்ல துணிமணி. அப்போல்லாம் மேட்சிங்லாம் கிடையாது, ரொம்பலாம் மேட்சிங்லாம் போட மாட்டாங்க. ஒரு வசதி உள்ளவங்க கொஞ்சம் போட்டுக்குவாங்க. இது கிராமத்தில் உள்ள வாழ்ந்த மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணு வயசுக்கு வந்துச்சா பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டை சடை தான் போடுவாங்க பெண்ணுகள். அப்போ தாய்மாருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னி தலையை பின்னி அப்படியே கொண்டையை போட்டு அந்த கொண்டைக்குள்ளே கொஞ்சோண்டு பூ வச்சுக்குவாங்க. மற்ற பூ ஒரு 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வாங்கினோம்னா பெற்ற பிள்ளைக்கு அது என்ன பண்ணுவாங்க, அழகாக வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. நடக்க விட்டு வாங்கன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற காலம் அது. மருமையை வரப்போகிறாருன்னு சொன்ன உடனேயே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கொலுசு கூட போட மாட்டாங்க. மருமையை வந்துட்டாப்புல, நம்ம கொலுசு போடக்கூடாது. ஏன் அது பார்க்குறாங்கன்னா, எதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியுமா? மருமையை அத்தையில் அதாவது தப்பான எண்ணத்தில் எதையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அப்போவே தெரியும் அதாவது மருமையங்க பெற்ற பிள்ளைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் மருமையை நம்மளை தப்பாக பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த காலத்துலலாம் கொலுசு போட மாட்டாங்க, பூ ரொம்ப வைக்க மாட்டாங்க, சாரீ ரொம்ப நல்ல சாரீ கட்ட மாட்டாங்க. அவங்க கட்டுறது பூரா சும்மா கண்டாங்கி சேலை தான் கட்டுவாங்க. அப்போல்லாம் கண்டாங்கி சேலை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அதான் கட்டுவாங்க. அப்போ மருமையை வர்றான்னு தெரிஞ்ச உடனேயே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மாமியெல்லாம் பின்னாடி போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா மருமையங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. அப்போ மருமையன்னு கூப்பிட மாட்டாங்க, மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. மாப்பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? மருமையனை தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, ஓ மாப்பிள்ளை ஊர்லேருந்து வராரு அடி அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே இவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமாம் என் பொண்ணு என் மாப்பிள்ளையும் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் என்ன ஆகுது, என் மருமையை வர்றாரு, என் பொண்ணு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த காலத்து வாழ்க்கைக்கும் இந்த காலத்து வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னன்னா, பொண்ணுங்க அம்மா வீடு நடுத்தருவில் நின்னாலும் பரவாயில்லைன்னு, கட்டின புருஷன் தான் எனக்கு வேணும்னு இருக்கிறதெல்லாம் சுரண்டிக்கிட்டு தான் போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாவம் தானே, பொண்ணை பெற்றவங்களும் பாவம்தான், பையனை பெற்றவங்களும் பாவம்தான், சரிங்களா? ஒரு அளவு நல்லவனாக இருக்காங்களா, குடிக்கலை, தம்மடிக்கலை, சிகரெட் அடிக்கலை, கூத்தியாக வச்சுக்கல, எதுவுமே இல்லைன்னா நல்லா கண்ணை மூடிட்டு நல்ல பையனாக இருக்கானா, ஒழுக்கமாக இருக்கானா, கடைசி வரையும் வச்சு கஞ்சி ஊற்றுறானா, நம்ம பொண்ணை நல்லா வச்சுருக்கானா, அப்படி தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா டபுள் மீனிங்காக இருக்குது எல்லாமே. டபுள் மீனிங்னாவே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஆப்போசிட்டாக மாறி போயிடுச்சு. அது ரொம்ப இந்த உலகத்தில் யாரையும் மாற்ற முடியாது. என்னோடய எழுத்தாளர் ஐயாவும் கேட்டிருக்காரு, ஒரு ஐயா எழுத்தாளர் பார்த்துக்கிட்டு இருக்காரு வீடியோவை, அருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னோட வீடியோ பூரா அந்த காலத்தில் நீயே நேரடியாக பார்த்தது மாதிரியே நீ போகிற, ஆனால் நல்லா இருக்குமா உன்னோட வீடியோ, எதுவுமே குறைய சொல்ல முடியலம்மா, நல்லா இருக்குமா அப்படின்னு. என்னோடய ஃபாலோ பண்ணுறவங்களாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.